தேர்தல் தேதியை அறிவித்தார்கள். இந்த முறை தேர்தல் ஆணையத்தில் பல்வேறு குளறுபடிகள். தேர்தல் ஆணையர் பதவி 2 இடங்கள் காலியாக இருந்தன. அதனால் ஏற்பட்ட குளறுபடிகள் ஒரு வார கால தாமதமாக அறிவிக்க நேர்ந்திருக்கிறது. ஆனாலும் கடந்த முறை முதல் கட்ட வாக்குப்பதிவில் தமிழ்நாட்டை இணைத்ததைப் போல இந்த முறையும் முதல் கட்ட வாக்குப்பதிவிலேயே தமிழ்நாட்டுக்கு வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இடைவெளி 3 நாட்கள் உள்ளன. இன்னும் தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபி கூட்டணியை அமைக்கவில்லை. அதிமுக கூட்டணியை அமைக்கவில்லை. இவ்வளவு நெருக்கடியான ஒரு சூழலில் ஒரு வார கால இடைவெளி கூட தராமல் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் தேதியை அறிவித்திருக்கிறார்கள். வட மாநிலங்களில் மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல மாநிலங்களில், பீகார், உத்தரப்பிரதேஷ் போன்ற ஒரே மாநிலங்களில் 3 அல்லது 4 கட்ட தேர்தல்களை, 7 கட்ட தேர்தல் கூட ஒரு சில மாநிலங்களில் அறிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஒரே நாள் ஒரே கட்ட வாக்குப்பதிவு. இதில் ஏதோ அரசியல் தலையீடு இருப்பதை உணர முடிகிறது. தமிழ்நாட்டை குறிவைத்துதான் அரசியல் காய்களை நகர்த்துகிறார்கள் என்பதற்கு தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பே நமக்கு ஒரு சான்றாக இருக்கிறது. அடுத்து எதிர்க்கட்சிகள் விடுத்த கோரிக்கையை, பொதுமக்களின் கோரிக்கையை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை தேர்தல் ஆணையம். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களோடு விவிபேட் ஒப்புகை சீட்டு எந்திரங்களையும் 100 விழுக்காடு இணைத்து அந்த ஒப்புகை சீட்டுகளை எண்ணி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை கட்சி சார்பற்ற ஜனநாயக சக்திகளின் நீண்ட நாள் கோரிக்கையாகும். தொடர்ந்து அதை வலியுறுத்தி போராடி வந்திருக்கிறார்கள். இந்தியா கூட்டணியும் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. ஆனால் தேர்தல் ஆணையம் அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. அது குறித்து எந்த விளக்கத்தையும் தரவில்லை. செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு கூட தலைமை தேர்தல் ஆணையர் பதில் சொல்லாமலேயே கடந்து போகிறார். 3வது, முதல் கட்ட வாக்குப்பதிவுக்கும் 7ஆம் கட்ட வாக்குப்பதிவுக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை நாள், வாக்குப்பதிவு முதற்கட்ட வாக்குப்பதிவு நாள் 2க்கும் இடையில் 45 நாட்கள் உள்ளன. இந்த 45 நாள் இடைவெளி ஏன், எதற்காக இந்த இடைவெளியை தர வேண்டும்? 3 கட்டங்களில் இந்தியா முழுவதும் தேர்தலை நடத்த முடியும். ஒரு காலத்தில் அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் ஒரே நாளில் 2 தேர்தல்களையும் நடத்திய வரலாறு இந்தியாவுக்கு உண்டு. அதாவது சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், 2 தேர்தல்களையும் இந்தியா முழுவதும் ஒரே நாளில் வாக்குப்பதிவு செய்யக்கூடிய வகையில் எல்லா உட்கட்டமைப்பு வசதிகளையும் கொண்ட ஒரு ஆணையம்தான் இந்திய தேர்தல் ஆணையம். கடந்த காலங்களில் பேலட் சிஸ்டம் இருந்தபோதே அவ்வாறு நடத்த முடிந்த தேர்தல் ஆணையத்தால் இவிஎம்ஐ பயன்படுத்தக்கூடிய இந்த காலத்தில் இந்தியா முழுவதும் ஒரே கட்ட தேர்தலை ஏன் நடத்த முடியாது? எதற்காக 7 கட்ட தேர்தல்? எதற்காக 45 நாள் இடைவெளி? இவையெல்லாம் வலுவான சந்தேகங்களை எழுப்புகிறது. வட இந்திய மாநிலங்களில் ஒரே மாநிலத்தில் 7 கட்ட தேர்தலை நடத்துவது இன்னும் அந்த சந்தேகத்தை வலுப்படுத்துகிறது. ஆகவே இந்திய தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக இயங்கவில்லை. தலைமை தேர்தல் ஆணையர் உள்ளிட்ட அனைத்து ஆணையர்களும் இன்றைய சங் பரிவார்களின் அரசுக்கு கட்டுப்பட்டு செயல்படுகிறார்கள் என்கிற போது தேர்தல் ஆணையத்தின் மீதே நம்பிக்கை இல்லை, நம்பகத்தன்மை இல்லை என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. எதுவாயிருந்தாலும் மக்களை நம்பி களத்தில் இறங்குகிறோம். மக்கள் 100 விழுக்காடு வாக்குப்பதிவுக்கு வர வேண்டும். 67 விழுக்காடு என்கிற வகையிலே வாக்குப்பதிவு இருக்கக்கூடாது. இந்த தேர்தல் நாட்டை பாதுகாப்பதற்கான ஒரு கருத்தியல் யுத்தத்தை சந்திக்கிற தேர்தலாக இருக்கிறது. எனவே வாக்காளர்கள் தான் நாட்டை காப்பாற்றியாக வேண்டும். இவர்களின் சூழ்ச்சியிலிருந்து நாட்டை மீட்பதற்கு 100 விழுக்காடு வாக்குப்பதிவு அவசியமானது. ஆகவே தேர்தல் ஆணையத்தை நம்பி நாம் களமிறங்கவில்லை.
மக்களை நம்பி களமிறங்குகிறோம். தேர்தல் பத்திரம் மூலயமா அனைத்து கட்சியும் நிதி வாங்கியிருக்காங்க. ஆனா முக்கியமா பாஜக மட்டும் குறை சொல்றாங்க. அவங்க யாரும் கேள்வி எழுப்புறதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. பாஜக தான் இதில் முன்னணியில் இருக்கிறது. ஒட்டுமொத்தமான வசூலில் 47 விழுக்காடு அளவுக்கு நன்கொடை என்கிற பெயரில் கார்ப்பரேட் நிறுவனங்களை மிரட்டி கருப்பு பணத்தை எல்லாம் வெள்ளை பணமாக வசூலித்து வைத்திருப்பது பாஜக தான். அவர்கள் தேர்தல் பத்திரங்களின் மூலம் வசூலித்த தொகையே 6000 கோடிக்கு மேல் என்று சொன்னால் வெளியே தெரிந்திருப்பது. தேர்தல் பத்திரம் அல்லாமல் அவர்கள் கருப்பு பணமாக எத்தனை ஆயிரம் கோடியை வசூலித்திருப்பார்கள் என்று யூகிக்க முடிகிறது. இந்த தேர்தல் பத்திரங்களை விற்பனை செய்த கார்ப்பரேட் நிறுவனங்களில் அதானியின் நிறுவனம் ஏன் இடம்பெறவில்லை, அம்பானியின் நிறுவனம் ஏன் இடம்பெறவில்லை? தேர்தல் நன்கொடை தரக்கூடிய அளவுக்கு அதானியும் அம்பானியும் பணக்காரர்கள் இல்லையா? லாபத்தில் அவர்கள் கம்பெனி இயங்கவில்லையா என்ற கேள்வி எழுகிறது. இதுவெல்லாம் அவர்களின் சூதாட்டம் என்பதை மக்கள் இன்றைக்கு உணர்ந்திருக்கிறார்கள். எந்த கம்பெனி யாருக்கு எவ்வளவு அளித்தது என்பதை இன்றோ நாளையோ வெளியிட இருக்கிறார்கள் என்று நம்புகிறோம். அப்போது உண்மை தெரிந்துவிடும். பாஜகவின் முகத்திரை கிழியும். தேர்தல் பத்திரம் மூலயமா கருப்பு பணம் ஒழிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்லியிருக்காரு. இது மக்களை ஏய்க்கிற ஒரு மாய்மால வார்த்தை ஜாலம். அப்படி கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு தேர்தல் பத்திரம்தான் ஒரு வழிமுறை என்றால் அதைவிட நேர்மையற்ற ஒரு அரசியல் எதுவும் இருக்க முடியாது. தேர்தல் பத்திரங்களின் மூலம் மேலும் மேலும் ஊழலை வளர்ப்பதற்கு, வெளிப்படையாக சட்டப்பூர்வமாக ஊழலை வளர்ப்பதற்கு இது வழிவகுக்கிறது. எல்லா கார்ப்பரேட் நிறுவனங்களையும் சுதந்திரமாக எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் கொள்ளையடித்துக் கொள்ளலாம், லாபம் ஈட்டிக் கொள்ளலாம். அதிலே எங்களுக்கு ஒரு சதவீதம் சட்டப்பூர்வமாக நீங்கள் தரலாம். அதை செலவு கணக்கிலே நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். மொத்த லாபத்திற்கும் நீங்கள் வரி கட்ட வேண்டியதில்லை என்று அவர்களுக்கு சுதந்திரம் அளிக்கக்கூடிய வகையில் தேர்தல் பத்திரம் முறை இருப்பதனால்தான் உச்சநீதிமன்றம் அதனை செல்லாது என்று அறிவித்திருக்கிறது. இவர்கள் வாங்கிய பணத்தை மீண்டும் அந்தந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கே திருப்பி செலுத்த வேண்டும் என்றும் ஆணையிட்டிருக்கிறது. மார்ட்டினோட ஆதிக்க ரவிச்சந்திரன் விசிகால தான் இருக்காரு. அவர் மூலியமா தான் கருப்பு பணம் அதிகமாக போறவங்க சொல்லிட்டு அண்ணாமலை குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அவரை விசாரணை நிறுவனங்கள் விசாரித்துக் கொண்டிருக்கின்றன. விசாரணையில் அப்படி இருந்தால் அவர்கள் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கட்டும். எங்கள் கட்சியில் அவர் ஒரு தொண்டர், ஒரு பொறுப்பாளர், அவ்வளவுதான். இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட அவர் மீது நடவடிக்கை எடுக்க கட்சி மூலமா? இது ஒரு யூகமான கேள்வி. முதல்ல விசாரணை நிறுவனங்கள் செய்யட்டும். குற்றம் செய்யப்பட்டிருப்பது உண்மையாக இருந்தால் அவர்கள் நடவடிக்கை எடுக்கட்டும். அதில் நாங்கள் யாரும் தலையிட மாட்டோம். வேட்பாளர் பட்டியல் இது நாங்கள் 2 நாளில் போயிட்டு நான் மும்பைக்கு போகிறேன். ராகுல் காந்தி அவர்கள் பாரத் ஜோடோ நியாய யாத்திராவை இன்றைக்கு நிறைவு செய்கிறார். இந்தியா கூட்டணியை சார்ந்த 28 கட்சி தலைவர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக செல்லுகிறேன். மும்பையிலிருந்து திரும்பி வந்ததும் அறிவிப்போம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.